குட்டீஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு குட்டீஸுங்க சூப்பரா அழகா ஒரு கான்செப்ட் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமாங்க, நம்ம தார்மிகா ஈஸியா எப்படி மாலை கட்டலாம், பூல எப்படி மாலை கட்டுறதுன்னு சொல்லி நம்ம தார்மிகா உங்களுக்கு சொல்ல போறாங்க. தாரா வந்து அக்காக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. ஸோ புரட்டாசி சனினால சாமிக்கு மாலை கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து குட்டி தார்மிகா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நாராயணசாமிக்கு நாங்கள் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி மாலை கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நம்ம தார்மிகா எப்படி மாலை கட்டுறது ஈஸியான உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லித்தர போகிறாங்க. ஸோ ஆர் யூ ரெடி தார்மிகா அண்ட் தாரா? என்னென்ன ஃப்ளவர்ஸ்ல மாலை கட்டி எடுத்து வச்சுக்கிறேன்னு பாருங்க. அரளிப்பூ, ரோஜா பூ, ரோஸ் ஃப்ளவர், செம்பருத்தி பூ, ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர், இலை, holy basil leaf, சாமந்தி பூ, ஒயிட் கலரா இருக்குது நந்தியாவட்டம் பூ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியா பூ கட்ட பாப்போம். So step number 1. Okay, step number 2. இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. Okay, so endல knot போட்டாச்சு. Step number 3. நூல் எடுத்து டேபிள் கார்ல சுத்திக்கோங்க. இவ்ளோ லெந்த்க்கு எடுத்துக்க நாட் போட்டுடலாம். Okay, எங்க knot போடுவீங்க? Okay. ஒரு ரோப் கட்டி இருக்கிறோம். காரணம் என்னன்னா இந்த நூல் வந்து அவங்க கட்டும்போது கீழே வந்துடும். ஸோ கொஞ்சம் லூஸாக விட்டால் கொஞ்சம் கீழே வந்துருன்றதுக்காக அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ரோப் வச்சு கட்டியிருக்கிறோம். ஸோ தார்மிகாக்கு பூ கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட லென்த் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டேபிள்லேருந்து இது வரைக்கும் நாட் போட்டாச்சு. இந்த பக்கம் ஒரு டபுள் நூல் டேபிள்லேருந்து வருது. இந்த சைடு வந்து நாட் போட்டு ஒரு சிங்கிள் நூல் மட்டும் நாங்கள் எடுத்துருக்குறோம் கட்டுறதுக்கு. குட். ஸோ டேபிளை சுற்றிட்டு ஒரு 2 நூல் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ ஃபைனலாக எங்கே நாட் போட்டாச்சு? ஓகே, அங்கே நாட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் சிங்கிள் நூல் நீங்கள் எவ்வளோ லென்த் எடுத்துருக்கீங்களோ அது டபுள் தி அமௌண்ட் அந்த சிங்கிள் நூல் லென்த் எடுக்கணும். ஸோ அப்படி தெரியலன்னா அந்த ஒரு பண்டிலே எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த இன்பிட்வீனில் 2 நூலுக்கு இடையில ஒரு பூ வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ ஆப்போசிட்டாக 2 பூ வச்சுருக்குறாங்க. ஓகே தார்மிகா, 2 ஃப்ளவர்ஸ் இன்சர்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? குட். நெக்ஸ்ட் one. Okay. Coming in. Okay. Okay. நல்லா டைட்டா இழுத்துக்கணும். குட். விடுங்க. வெரி குட். நெக்ஸ்ட் one. பிடிச்சிக்கிட்டு 3. ஸ்டெப் 3 அதுக்கு போட்டு உள்ளார எடுத்து ஒரு நாட் போட்டு நல்லா டைட்டாக இழுத்துக்கணும். குட். நல்லா டைட் எடுத்தாச்சா? இங்கே காமிங்க. குட். நெக்ஸ்ட்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஜா மாலை எவ்வளோ லென்த் வேணுமோ இதே மாதிரி ப்ரொசீஜர் வச்சு கட்டிடலாம். ஸோ லாஸ்ட் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு அந்த ரோஜா மாலையும் ஒத்த மாலையும் நாங்கள் சாமிக்கு சாத்திட்டு காமிக்கிறோம். குச்சியில் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சாமந்தி பூவில் ஒரே சைடில் ஒவ்வொரு பூவாக வச்சு எப்படி ஈஸியாக மாலை கட்டுதுன்னு பார்ப்போங்க. குச்சி ரிமூவ் பண்ணிட்டு வர வச்சுட்டேன். ஓகே, ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 2. Good. 1, 2. 1, ரெண்டு பக்கம் மாத்தி மாத்தி கட்டுங்க. ஒரே பக்கம் கட்டுங்க. ஓகே, 1, 2, 1, 2, 2. Good. ஒரு சைட் தார்மிகா கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னொரு சைட் மாலை இதே மாதிரி கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிப்பாங்க. அந்த ஒரு சிம்பிள் மெத்தடில் தார்மிகா ரெண்டு சைடும் சாமந்தி பூவாக கட்டிட்டாங்க. ஸோ சென்டரில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு துளசி இலையும் ரோஜா பூவும் வச்சு உங்களுக்கு இப்போ காமிப்பாங்க. ஒரு க்யூட்டான மாலையை நம்ம குட்டீஸே கட்டிட்டாங்க. செம சூப்பராக இருக்குது. பெருமாள் சாமிக்கு போட ரெடி ஆயிடுச்சு. மாலை கட்டியாச்சு. நெக்ஸ்ட் கோக்குறேன். ஓகே, ஸோ அரளிப்பூ கோக்குறீங்களா? ஆமா. ஓகே, கோத்துட்டு காமிக்கலாமா? எஸ். இந்த நேரத்தில் ஒரு குட்டி பொண்ணுக்கு நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். காரணம் என்னென்னா, அவங்க கட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம குட்டி தார்மிகா லிசன் பண்ணாங்க. ஸோ அது ஒரு நல்ல இனிஷியேட்டாக இருந்தது.
ஸோ அதுக்கப்புறம் நானும் தார்மிகாவுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஸோ அதனால் சிவஷாரணியான 9th ஸ்டாண்டர்ட் குட்டி பொண்ணுக்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ குட்டீஸுங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் கூட. ஸோ நார்மலாக நம்ம கட்டுற மெத்தடோட இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் கட்டிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளோ தான் நம்ம பூ காசு கொடுத்து வாங்கி நம்ம சாமிக்கு போட்டாலும் நம்ம கையால் கட்டி சாமிக்கு போடும்போது ஒரு தனி ஸ்பெஷல் தாங்க. அது ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்குது, அந்த ஃபீல் ரொம்பவே நல்லாவும் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இது ட்ரை பண்ணி பாருங்கள், மாடல் 1 அண்ட் மாடல் 2 மெத்தட். ஆஸ் அ பேரண்ட்டாக நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்கள வளர்த்தது ரொம்பவே டஃப்பாக தாங்க இருக்குது. ஸோ சொசைட்டியில் எல்லாமே மாறிடுச்சு. நாம் எப்படி இருக்கோமோ நம்ம குழந்தைங்க அப்படி தாங்க இருக்குது. நம்மளை பார்த்து தாங்க நம்ம குழந்தைங்களும் வளரும். ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக அம்மா மட்டும் இல்லைங்க, அப்பாவும் சேர்ந்து நம்மளோட குழந்தைங்க, அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனான அந்த குழந்தைங்கள நல்லா வளர்த்துறதுக்கு நம்ம பெஸ்ட்டை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணுங்க. ஸோ அதுக்கு நாம் ஒழுக்கமாக எல்லா செயலும் செஞ்சால் நம்ம குழந்தைங்களும் கண்டிப்பாக அப்படி வரும்ன்ற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக புரட்டாசி சனிக்கிழமையில் நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். இந்த அரளி மாலையும் சாமந்தி மாலையும் நம்ம தார்மிகா கட்டினாங்க. வெரி குட். ஸோ இந்த ரோஜா மாலையும் நந்தியா வட்டமும் மாடல் 1 மெத்தடில் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேங்க. பத்மாவதி துணைவனே போற்றி, பாஞ்சாலி கருணியவா போற்றி, தாசனே போற்றி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ until then, bye from Kids Corner R2D. And Arunya.